ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த படத்துல ஒரு மோசமான குற்றவாளி, அவனை யாருக்குமே பிடிக்காது, அவனை யாரோ கொலை பண்றாங்க. ஆனா இவனை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒருத்தரா ரெண்டு பேரா எக்கச்சக்கமான பேரு இந்த ஆள் மேல கடுப்புல இருக்காங்க. எக்கச்சக்கமான பேரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ், ஒரு இன்வெஸ்டிகேட்டரு ரெண்டு பேருமே சேர்ந்து விசாரிச்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கொலைகாரனை கொலை பண்ண கொலைகாரன் யாரான்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சிருக்கோம் மக்களே. எதுக்காகன்னு நேத்து லைவ் பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டீடைலா தெரியணும் அப்படின்னா லைவ் பாருங்க. நான் லைட்டா சொல்றேன். தீபாவளிக்கு நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நிறைய ஆஃபர் கொடுத்தோம். நீங்களும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. ஸ்டாக் அவுட் ஆகிற அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது எதுக்காக வாலெட்டையே கிஃப்டா கொடுக்க கூடாது, ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள 5 பேருக்கு வாலெட் கிஃப்டா கிடைக்க போகுது மக்களே. அந்த 5 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காம்படிஷன். டெய்லி நான் போடுற வீடியோவை முழுசா பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் மறக்காம கொடுங்க. அண்ட் எல்லா வீடியோவுடைய கடைசியிலையும் ஒரு கேள்வி கேட்டிருப்பா மக்களே. அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லணும். இதை தாண்டி நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க இல்ல வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஸ்டோரியாவோ இல்ல வந்துட்டு ஸ்டேட்டஸாவோ நான் டெய்லி ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு விளம்பரம் பண்ணுவேன் இல்லையா, நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நீங்க ஸ்டோரியா போடலாம். வேணும் அப்படின்னா போடலாம், போட்டுதான் ஆகணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுக்க அடுத்த வாரம் லைவ் வந்துட்டு சண்டே நடக்கும். லைவ்லயே யாரு வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த வாரம் முழுக்கவே நீங்க என்கிட்ட வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஃப்ரீ டெலிவரி கிடைக்க போகுது மக்களே. அது இந்த ஒரு வாரம் மட்டும் தான். கிட்டத்தட்ட நீங்க 100 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். லேடிஸ் வாலெட், ஜென்ஸ் வாலெட்ல போட்டோ போட்டு வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமான பிராண்டட் வாலெட் வந்திருக்கு. எல்லாமே ஒரிஜினல் லெதர். உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட கிடைக்க போகுது. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல ஏதாவது அப்டேட் பண்ணோம், நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது கொஞ்சம் உண்மையா இருக்கணும், சும்மா சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லாதீங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு காரை யாரோ ஷூட் பண்றாங்க. அந்த ஷூட்டிங் சவுண்டு மட்டும் கேக்குது. அதுக்கப்புறமா அந்த கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பள்ளத்துக்குள்ள ஒழுகுது. இப்போ இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலா கிடைக்குது. ஸ்ரீகாந்தை யாரோ ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்க இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கமிஷனர் கிட்ட போய் சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்ரீகாந்தை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கமிஷனரே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. என்னாச்சு ஏதாச்சு, இந்த ஸ்ரீகாந்த் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் காலையில எந்திரிச்சு அந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. கூடவே மனைவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இவர் வரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு பயங்கரமா ஒர்க் பண்ற, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்க, ஒரு மாதிரி சந்தோஷமா கூட இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க இன்னைக்கு எங்கேயோ முக்கியமா போகணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அங்க இருந்து பிஏ வராரு. ஏதோ சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவரும் பயங்கர குஜாலமா வந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு. ஏன்யா என்னையா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போது, இந்த மாதிரி ஒரு கேஸுக்காக நீங்க போறீங்க இல்லையா, அந்த கேஸ்ல கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க, அதுக்கு தான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, நான் தான் வின் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது, கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன், ஏன்னா என்கிட்ட ஆள் பலம், பண பலம், அரசியல் பலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, எனக்கு எதிராகவே தீர்ப்பு வருமா, தீர்ப்பு வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே, மனைவிக்கும் சரி பிஏக்கும் சரி, ஒரு மாதிரி முகமே மாறுது. இந்த ஆளு சரியான பைத்தியமா இருப்பான் போலியே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ இதே டைம்ல இந்த ஸ்ரீகாந்த் தனியா போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போறாங்க, இன்னைக்கு மட்டும் தீர்ப்பு எனக்கு சாதகமா வரல அப்படின்னா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது, என்னையே மிரட்டி பாக்குறியா, உன்னுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட முடியாது, நேர்மையா கோர்ட்ல என்ன விஷயம் நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும், அந்த விஷயத்த என்னால மாத்த முடியாது அப்படின்னும் போது, டேய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஸ்ரீகாந்த் கிட்ட பேசிட்டு இருக்க, நான் நினைச்சேன் அப்படின்னா உன்னுடைய சீக்ரெட் எல்லாமே வெளியே வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறவரு பயப்படுறாரு. நீ கவலையே படாத, அந்த விஷயம்லாம் ரிலீஸ் பண்ணாத, உனக்கு எதுவுமே ஆகாது, அந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டு வரான். இப்ப அந்த பக்கம் போன்ல பேசினாரு பாத்தீங்களா, அவருக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. இப்போ யாரையோ கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வச்சு இதுக்கப்புறமும் இவனை விட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சரிப்பட்டு வராது, இந்த கேஸ்ல இருந்து இவனை காப்பாத்தினேன் அப்படின்னா என் மனசாட்சியை என்ன மன்னிக்காது, ஒருவேளை அவனை நான் காப்பாத்தாம விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவன் என்ன மன்னிக்க மாட்டான், ஏதாவது பண்றான். இப்போ என்ன
பண்ணணும்னு உனக்கு தெரியும் இல்லையா, நீ போயிட்டு எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2003 என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஸ்ரீகாந்த் வந்துட்டு ஒரு பாருக்கு போயிட்டு அங்க ஒரு பார் டான்சர் பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை இந்த ஆளுக்கு பிடிச்சிருக்கு போல. அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு அரசியல்வாதியோடைய ஆள் வந்துட்டு பாஸ் உங்களை பிசினஸ் டீல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. எப்ப வருவீங்க, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்க அப்படின்னும் போது, இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தம்ம மேல வச்சு அப்படியே சூடு வச்சு அமுச்சு விட அவனும் கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் போனதுக்கு அப்புறமா அந்த அரசியல்வாதியே நேரடியா வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதான் நானே நேர்ல மீட் பண்ணி பேசலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, சரி ஓகே வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு மெயின் ஹைவேக்கு பக்கத்துல 2 கிரவுண்ட் லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் ஓனர் கிட்ட கேட்கும் போது அந்த ஆளு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலை கட்டணும் அப்படின்னா பயங்கரமா சேல் பிச்சுக்கும். அது மட்டும் இல்லாம கட்டி வித்தாலே எக்கச்சக்கமான கோடிகள் நமக்கு லாபம் கிடைக்கும். அந்த லேண்டை நீ எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னும் போது, சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப வேலை முடியும், எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரே வாரத்துல வேலை முடியும், ஆனா காசுலாம் நீ கொடுக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா உனக்கு காசு வேணாமான்னு கேட்கும்போது, ஆமா நானே அந்த லேண்டை வந்துட்டு ஆட்டையை போட்டு நானே அந்த ஷாப்பிங் மாலை கட்டி நானே எல்லாமே பண்ண போறேன், அதுக்கு நீ ஏன் காசு கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு ஸ்ரீகாந்த், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியா கிடையாது. இந்த ஐடியா இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், நீ இந்த மாதிரி ஆட்டையை போடக்கூடாது அப்படின்னும் போது, இப்போ அங்க இருந்த சர்வர் ஏதோ கொண்டு வந்து சர்வ் பண்றாரு, உனக்கு தான் எடுத்து சாப்பிடு அப்படின்னும் போது பிளேட் எடுத்துட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு வெட்டப்பட்ட கை இருக்கு. ஒரு பக்கமா ஒரு பையன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கையை எதுக்காக தெரியுமா நான் வெட்டினேன், நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சும்மா இல்லாம அந்த பொண்ணையே நோண்டிக்கிட்டு இருக்கான், அதான் கையை வெட்டினேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு மேல கையை வச்சவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, எனக்கு அந்த லேண்டு பிடிச்சிருக்கு, அந்த லேண்டுக்கு மேல நீ கை வச்ச அப்படின்னா உன்னுடைய கையும் வெட்டுவேன் அப்படின்னும் போது, அரசியல்வாதிக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல, சரியான சைக்கோ போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த ஆளு போனை பேசி முடிச்சுட்டு வராரு. இதே டைம்ல இவருடைய பொண்ணு வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. என்னமா எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னும் போது, டெய்லி நைட்டு நீ லேட்டா வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்கும்போது, நான் ஒர்க் பண்றேன் இல்லையாப்பா, அதான் ஒர்க்கை முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னும் போது, இல்ல நீ இதுக்கப்புறம் லேட்டாலாம் வீட்டுக்கு வரவே கூடாது, என் குடும்பம் எல்லாரும் ஒன்னா தான் வீட்டுல இருக்கணும், ஒரே டைமுக்கு தான் வீட்டுக்கு வரணும், சோ உன்னுடைய பாஸுக்கு நான் கால் பண்ணி பேசிக்கிறேன், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னும் போது, இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்றா. இதே டைம்ல வேலைக்காரர் கூப்பிட்டு டீ போட்டையான்னு கேட்கும்போது, இதோ போடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா இன்னைக்கு நான் உங்களுக்காக டீ போடுறேன் அப்படின்னும் போது, சரிம்மா போயிட்டு போட்டு கொண்டு வா அப்படின்னும் போது, இவங்க நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. வேலைக்காரர் கூடயே வந்து, மேடம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க சக்கரை இருக்கு எங்க பால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது, நீ எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல, இங்க இருந்து போனாலே பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டீ எல்லாம் போட ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போற வழியில என்னையும் கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் உடைய ஃபைனல் இயரிங் இல்லையா, அதனால போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போலாம், நானும் போற வழியில ஷாப்பிங் மாலுக்கு போகணும் அப்படின்னும் போது, சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அதே டைம்ல இந்த பொண்ணு கேர்ட்ல வந்துட்டு சுகர் போட்டு அந்த ஊர்ல நிறைய சாப்பிடுவாங்க போல, அதை கொண்டு வந்து கொடுத்து, நீங்க ஒரு முக்கியமான விஷயமா கோர்ட்டுக்கு போறீங்க இல்லையா, நீங்க தான் வின் பண்ணும், அதுக்காக ஸ்வீட் சாப்பிட்டு போங்க, இது லக்கா இருக்கும் அப்படின்னும் போது, அவரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாரு. கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரே படப்படன்னு வருது, ஒரு மாதிரி வேத்து ஊத்த ஆரம்பிக்குது, நீ கொஞ்சம் ஏசிய அதிகமாவே அப்படின்னும் போது, இருக்கிறதுலே ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். மனைவியும் கேக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல கேஸ்ல வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே சந்தோஷத்துல வேர்க்குது போல அப்படின்னும் போது, சரி ஓகே பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில இவங்களும் இறங்கிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அந்த லேண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அந்த லேண்டை நம்மளே எப்படியாச்சும் வளைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு ஒரே ஒரு அடியாளம் மட்டும் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல ஒரு தாத்தா பேர மட்டும் தான் இருக்காங்க, மத்த யாருமே கிடையாது. அந்த தாத்தா கிட்ட போயிட்டு ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசும்போது, இந்த லேண்டை மொத்தமா எனக்கு எழுதி கொடுங்க, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க, அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட்ல நான் இந்த மாதிரி ஒரு மால் கட்டி அதை சேல் பண்ண போறேன், பயங்கரமா பண்ண போறேன் அப்படின்லாம் பிளான்லாம் சொல்லிட்டு, நான் மால்லாம் கட்டி பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிசினஸ்ல உங்களுக்கு 5% ஷேரும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவரு கடுப்பாயிட்டாரு. நான் விற்கிறேன் அப்படின்னே சொல்லவே கிடையாது, என்னுடைய லேண்டை விற்க முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது ஒண்ணுமே பேசாம இவரு கிளம்பிடுறாரு. அந்த அடியாளுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு, நீங்க இந்த மாதிரி
இப்பெல்லாம் அமைதியா வரமாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ஆள் வழக்கம் போல அந்த பாருக்கு போயிட்டு குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல இந்த ஆளுடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவுடைய வீட்டையே அடிச்சு நொறுக்குறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. இந்த தாத்தா எங்கேயோ வெளியே போயிருப்பாரு, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, பயப்படுறாரு. அந்த டைம்ல இந்த பத்திரத்தை காமிச்சு சைன் போர்டு அப்படின்னும் போது சைன்லாம் போட முடியாது, நான் தான் சொன்னல செத்தாலும் இந்த லேண்டை எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கிழிச்சு போடுறாரு. இந்த விஷயம் வந்துட்டு தாடிக்காரனுக்கு தெரிய வருது. ஸ்ரீகாந்த் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கடுப்பாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல கார்ல போகும்போது யாரோ காரை ஷூட் பண்றாங்க, காரு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ காருக்குள்ள இருந்து இந்த ஆளு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி போராடிட்டு வெளியே வரான். உள்ளுக்குள்ள கார் ஓட்டின கார் டிரைவர் வந்துட்டு ஸ்பாட்டை விட்டு இறந்தே போயிட்டாரு. இப்போ இவன் காரை விட்டு இறங்கி வந்து யார்ட்டையாச்சும் உதவி கேட்கலான்னு பார்க்கும்போது அப்போ டக்குன்னு யாரோ வந்து இந்த ஆளை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இதுக்கப்புறமா தான் ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்திருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. டிரைவருடைய பாடியை முதல்ல தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்ரீகாந்தோடைய பாடியை பாக்குறாரு. யாரோ தலையில ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறமா அங்க ஸ்ரீகாந்தோடைய போனு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். முதல்ல மொபைலை தூக்குறாரு, அதை அன்லாக் பண்ணி பாக்குறாரு. அன்லாக் பண்ணி பார்க்கும்போது சரி ஓகே இதை வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கிளியர் பண்ணுங்க, எல்லா எவிடன்ஸையும் பக்கவா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி நைட் என்ன வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, மறந்துடாதீங்க அப்படின்னும் போது நான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்றாரு. சொல்லிருப்பாரு, இருந்தாலும் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, நீ இந்த மாதிரி தான் என்ன ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஏன் ஸ்ரீகாந்தோடைய கால் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த மொபைல்ல கடைசியா யாருக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒருவேளை அந்த காலை இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். நேரா கமிஷனர் கிட்டேயே வந்து அதை போட்டு காமிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்ரீகாந்த் ஸ்டார்டிங் சீன்லயே யாரையோ கால் பண்ணி மிரட்டினாரு பாத்தீங்களா, அந்த கால் ரெக்கார்ட் தான். இந்த கால் ரெக்கார்டை வச்சே நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கலாம் போல. இப்போ இந்த ஸ்ரீகாந்த் கடைசியா யாருக்கு கால் பண்ணி மிரட்டினாரோ மேபி அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அவருக்குள்ள ஸ்ரீகாந்தை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்ரீகாந்தோடைய கேஸை விசாரிக்கணும் அப்படின்னா மேல இருந்து அனுமதி வேணும், நான் எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூப்பிடுறேன், நீ வந்து வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அங்க வந்து போ சொல்லிட்டு கமிஷனர் யாருக்கோ கால் பண்றாரு. எங்க அந்த ஸ்ரீகாந்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம், நான் போயிட்டு பார்க்கும்போது அந்த ஆளு கடைசியா உங்களுக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்கான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இது அவ்வளவு பெரிய விஷயமா, நம்ம நிறைய கேஸை எப்படி இழுத்து மூடி இருக்கோம், அதே போல ஏதாவது பண்ணி இழுத்து மூடு அப்படின்னு. ஆனா இந்த போனை கண்டுபிடிச்சதே இன்ஸ்பெக்டர் தான். அவர் வந்துட்டு கால் ரெக்கார்டையும் கேட்டாரு, உங்ககிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸையும் கேட்டாரு அப்படின்னும் போது அதுவும் சிம்பிள் தான், எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, எலெக்ஷன் டியூட்டிக்கு அந்த ஆளை மாத்தி விடு, கேஸை வந்துட்டு நான் அனுப்புற ஆள்கிட்ட கொடுத்துட்டு மத்த எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். கமிஷனரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் வராரு, என்னாச்சு ஏதாச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல இந்த கேஸை வந்துட்டு மேலிடத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அவரு விசாரிக்க போறாராம், நிறைய விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்க போறாங்களா, நம்மள தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு வந்துட்டு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அந்த எலெக்ஷன் டியூட்டியை தான் நீ போயிட்டு பாத்துக்க போற, இப்போ நீ கண்டுபிடிச்ச எல்லா எவிடன்ஸையும் நாளைக்கு டிடெக்டிவ் வந்தாரு அப்படின்னா அவரு கையில கொடுத்துரு அப்படின்னும் போது இன்ஸ்பெக்டருக்கு கடுப்பாகுது, என்ன இருந்தாலும் ஒழுங்கா விசாரிக்கவே விடமாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கிளம்புறாரு. அடுத்து அந்த டிடெக்டிவ் காமிக்கிறாங்க, இவர் பேரு ஜோஷி நேரா வந்து கமிஷனரை பாக்குறாரு. அந்த கேஸ் உடைய எல்லா ஃபைலும் வேணும், எல்லா எவிடன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இன்ஸ்பெக்டர் வராரு. நீ இந்த மாதிரி இந்த கேஸ் உடைய ஃபைலு டீடைல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவர்கிட்ட கொடுத்துரு, இவர் தான் ஸ்பெஷலா விசாரிக்க போறாரு அப்படின்னும் போது உடனே ஒரு கேட்டுறாரு, நான் ஏதாவது பெரிய கேஸை இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ விசாரிக்காத அவங்க விசாரிப்பாங்க, நீ விசாரிக்காத இவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நான் எப்பதான் பெரிய கேஸை விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்துட்டு டிடெக்டிவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நீங்க இந்த கேஸை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நீங்க என்ன விஷயம் விசாரிச்சு வச்சிருக்கீங்களோ அங்க இருந்தா நானே ஆரம்பிக்க போறேன், உங்க உதவியும் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இவரை கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்குவான்னு கேட்கும் போது சரி ஓகே தாராளமா கூண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. இப்போ டிடெக்டிவும் போலீஸ்
போலீஸும் கிளம்பி டிடெக்டிவோட ஆபீஸ்க்கு போறாங்க. அது ஆபீஸ்னா ஏதோ கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன டேபிள் போட்டுருக்காரு, அவ்வளவுதான். இப்போ கேஸோட டீடைல் எல்லாத்தையும் இந்த போலீஸ் சொல்லும் போது அவரும் நோட் பண்ணிக்கிறாரு. இந்த ஸ்ரீகாந்தோடைய முக்கியமான எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கிறாரு. அடுத்து இவங்க மனைவி, இவங்க மகன், இது மகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் காமிக்கும் போது மனைவியோடைய போட்டோவை பார்த்தோன்னே இந்த லேடியோடைய போட்டோவை இதுக்கு முன்னாடியே நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல சர்ச் பண்ணி ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. பார்த்தா அந்த மனைவி வேற யாரையோ கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. இந்த மனைவிக்கும் வேற யாருக்கும் சம்திங் ஏதோ கனெக்ஷன் போல. அப்படின்னா நம்ம முதல்ல குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் போல, குடும்பத்திலேயே எக்கச்சக்கமான குழப்பம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சொல்லும் போது கரெக்ட், நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது முதல்ல மனைவி தான் வராங்க. என்ன வேணும், யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை காமிக்க, போட்டோவை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. உன் புருஷன் இறந்து போன கேஸை நான் தான் விசாரிக்க வந்திருக்கேன், எல்லாரும் கண்டிப்பா கோஆபரேட் பண்ணியே ஆகணும், பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லு அப்படின்னும் போது பொண்ணு உள்ளதான் இருக்கா, பையன் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கான் அப்படின்னும் போது அவனையும் கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னும் போது அவனுக்கும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா எங்க அப்பா இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம், எங்களை எதுக்காக இப்போ சம்பந்தமே இல்லாம விசாரிக்க போறீங்க, அவரு எங்கேயோ இறந்து போனாரு, நாங்க எங்கேயோ இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேசும்போது ஏமா விசாரணைன்னு ஆரம்பிச்சாலே பயப்படுற, உனக்கு ஏதாவது பயமா இருக்கான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. சரி ஓகே, நான் முதல்ல இந்த மனைவி கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தனியா கூர்முறாரு. கூட்டிட்டு போயிட்டு சுக்லா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சுக்லா வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் இருக்கும் போது நீங்க எதுக்காக இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க பண்ணேன், அந்த ஆளு பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்களும் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் ஏதோ ஒரு பாருக்கு போறாங்க. அதே பார்ல வந்துட்டு ஸ்ரீகாந்தை பாக்குறாங்க. இல்ல ஸ்ரீகாந்த் தான் இந்த பொண்ணை பாக்குறான். பார்த்துட்டு நேரா போயிட்டு புருஷங்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த விதமான பிசினஸ் டீலிங்கும் கிடையாது, நான் தான் நிப்பாட்டன்ல, இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் உன்கிட்ட பேச வரல, உன் மனைவி கிட்ட பேச வந்தேன் அப்படின்னும் போது அவன் ஒரு மாதிரி கண்ணாலேயே இது பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் சும்மா விடாம நேரா கிளம்பி வீட்டுக்கு போகும்போது உன்னை யார் இங்க வர சொன்னா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு பிசினஸ் டீலிங்கா பேசலான்னு வந்தேன் அப்படின்னும் போது என்ன டீலிங், எதுவுமே பேச தேவையில்ல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நம்ம ஏற்கனவே பிசினஸ் பண்ணோம் இல்லையா, அதுல 50-50 ஷேர் ஓகேவான்னு கேட்கும் போது எந்த கன்றாவையும் வேணாம், முதல்ல கிளம்பி போ அப்படின்னும் போது இவன் கடுப்பாயிட்டு கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இவங்களுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல, ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு நிக்கிறாங்க, பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணி கொலை பண்ண அப்படின்னும் போது ஷூட் பண்ணி கொலை பண்ண அப்படின்னா ஏன் போலீஸ் கேஸ்ன்னு போல, அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால எப்படி முடியும், என் புருஷன் தான் என்னுடைய எல்லாமே, அவரே இறந்து போயிட்டாரு, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு என்னால கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது, நான் பாட்டுன்னு விதியேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருக்கும் போது டெய்லி வந்து மீட் பண்றான். அந்த குழந்தைகிட்ட பேசி பேசி பழகி இந்த ஸ்ரீகாந்தை பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமா பேசி பழகி அந்த பொண்ணு கிட்ட பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சுக்கிறான். இந்த மாதிரி உங்ககிட்ட போயிட்டு பேசிட்டான், நான் வந்துட்டு உன் குழந்தைய நல்லாவே பார்த்துப்பேன், எனக்கும் மனைவி கிடையாது, இப்போ உனக்கும் கணவன் கிடையாது, இந்த குட்டி பொண்ணு நல்லா பார்த்துப்பேன், குட்டி பொண்ணுக்கு ஒரு தம்பியும் கிடைப்பான், நான் சொல்றதை கேளு அப்படின்னும் போது நீ குட்டி பொண்ணையும் பார்த்துக்க தேவையில்ல, எதையும் பார்த்துக்க தேவையில்ல, என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னும் போது இவன் கடுப்பாயிட்டு ஒரு பலூன் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த குட்டி பொண்ணு பலூன் வச்சுதான் விளையாடிட்டு இருக்கா. நேரா போயிட்டு அந்த பலூனை உடைச்சி விட சவுண்டை கேட்டு அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா பயந்தே போறா. இந்த ஆளு விசக்கிருமி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு சிம்பாலிக்கா மிரட்டுறான், நீ வந்துட்டு என் கூட வரல, நான் சொல்றபடி கேட்கல அப்படின்னா உன் குழந்தைய கொன்றுவேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு லவ் பண்றேன், நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா நல்லா தான் பாத்துப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா தான் பாத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கிறது, சூடு வைக்கிறது, குடிச்சிட்டு டார்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பாத்துருக்கான். இவங்களும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இங்க இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏமா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும், இவங்கிட்ட ஆள் பலம் பண பலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, இவன் நினைச்சான் அப்படின்னா ஒரு ஆட்சியை கூட மாத்த முடியும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கான், இவனை எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும், அதனால தான் என் பொண்ணை கூட வீட்டுல வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பாம ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டேன், அந்த பொண்ணு ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி அமுச்சு விட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தற்கொலை கூட பண்ணி ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது சான்ஸ் கிடைச்சிருந்தா உங்க புருஷனை கொலை கூட பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஒரு ஃபோர்ஸ்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சுதா
விசாரிச்சுக்கிட்டு இல்ல அந்த மாதிரிலாம் எப்படி நினைக்க முடியும், நான் அந்த மாதிரிலாம் நினைச்சதே கிடையாது அப்படின்னும் போது பொய் சொல்லாத, எப்படி கொலை பண்ண, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீடு முழுக்க சர்ச் பண்ணும்போது சார் நான் தான் சொல்றேன்ல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு என்ன சர்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க பில்லோக்கு கீழே இருந்து ஒரு கன் எடுக்கிறாரு. அந்த கன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது புல்லட் இல்லாம இருக்கு, எங்க மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது அந்த கன்னை பத்தியே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது இவரு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு, செமையா கோவப்படுறாரு. ஒரு கட்டத்துல இவங்களும் சொல்றாங்க பொண்ணுடைய ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி நேரா பொண்ணுடைய ரூமுக்கு போறாரு. இவரு ரூம்குள்ள போறாரு. அந்த டைம்ல பார்த்தா அந்த பொண்ணு எதையோ வேகமா மறைச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னமா மறைச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சோதனை போட பார்க்கும்போது இங்க பாருங்க இது என்னுடைய பிரைவேட் ரூம், நீங்க இந்த மாதிரிலாம் வந்து சும்மா செக் பண்ண முடியாது, செக் பண்ணணும் அப்படின்னா வாரண்ட் வேணும், போயிட்டு வாரண்டோட வாங்க அப்படின்னும் போது வாரண்ட் தானே, வாரண்ட் வரும் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போ சொல்லிட்டு அங்க ஏதோ ஒளிச்சு வச்சா பாத்தீங்களா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அந்த டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுடைய நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய பேரும் பொண்ணுடைய பேருக்கு பக்கத்துல ஹஸ்பண்ட் அப்படின்றதுக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீகாந்தும் இந்த பொண்ணும் தான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னு இவரு செமையா ஷாக் ஆகுறாரு. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அம்மாவை நீங்க வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதுக்காக உன் பேருக்கு பக்கத்துல உங்க அப்பாவுடைய பேரு ஹஸ்பண்ட்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு, அந்த டைம்ல மாத்தி பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஏமா பொய் சொல்லாதமா, நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கிற டிடெக்டிவ், எனக்கு எல்லாமே பார்த்தவனே புரியும், உண்மையை நீ சொன்னா பரவாயில்ல, நான் கண்டுபிடிச்சா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னும் போது ஏன்னா அந்த ஆள் என்ன ரேப் பண்ணி கர்ப்பமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஷாக்கு. இதே டைம்ல அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்காரனு நீ போயிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இந்த பொண்ணு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. போர்டிங் ஸ்கூல்ல தங்கி இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அம்மா அப்பா வந்து மீட் பண்ணிட்டு போவாங்க. அதே போல இந்த ஆள் வந்திருக்காரு. வந்தவரு இந்த பொண்ணை பாக்குற பார்வையே சரி கிடையாது, மேல கீழே தப்பான பார்வை பார்த்துட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்றது, கையை பிடிச்சிக்கிட்டு விடாம இந்த பொண்ணு கிட்ட தப்பா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இந்த பொண்ணுக்கு கடுப்பாகுது. ஓகேமா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது நீ அம்மா இங்க வந்து தனியா வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு வீட்டுல ஸ்டே பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போதும், இங்க இருந்து ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆச்சு அப்படின்னும் போது இந்த டைம்ல நோட் பண்ணிட்டாரு எவனோ வெளியே இருந்து நம்மள வேவு பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளுக்குள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒட்டு கேட்டுட்டு இருந்த அப்படின்னா உன்னதான் முதல்ல கைது பண்ணுவேன், முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது மேடம் தான் போயிட்டு என்ன விஷயம்னு பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். இப்போ நீ சொல்லு அப்படின்னும் போது இந்த பொண்ணு படிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டா. வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறா. இந்த பொண்ணுக்கு மாடலிங்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே ஒரு ஃபேமஸான டைரக்டரா பார்த்து அவருகிட்டயே மாடலிங்க்கு சேர்த்து விட இந்த பொண்ணு கொஞ்சமா நல்லாவே மாடலிங்ல பெரிய ஆளா வந்துகிட்டு இருக்கா. இந்த ஆளு அப்பயும் சும்மா விடாம இந்த போட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கண்ணாலேயே தின்றுவான் போல அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. கேரவன்குள்ள போயிடுறா. கேரவன்குள்ள போனாலும் சும்மா விடாம பின்னாடியே போயிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா உழைஞ்சுகிட்டு இருக்கான். நீ அழகா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு சொல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கே புரியுது. இவனே சொல்றான் நான் உன்னை அப்ரோச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நகர்ந்து போறலையா, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஒன்னாருக்க ட்ரை பண்ண. அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு இங்க பாரு நான் உன்னை வந்துட்டு அப்பா மாதிரி பாக்குறேன், உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னும் போது எனக்கு மரியாதையும் வேணாம், நீ என்ன அப்பானும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட போக அந்த பொண்ணுக்கு சரியான வெறியாகுது. அங்க இருக்க ஒரு பாட்டில் மாதிரி எதையோ தூக்கி மண்டை மேல ஓங்கி ஒரு போடு போட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ரூம்ல இருக்கும் போது இவன் குடிச்சிட்டு பாட்டிலோட வரான். அவ்வளவுதான் நம்ம அடிச்சதுக்கு திருப்பி அடிச்சு பழி வாங்க போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சுக்கோ, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாயிறான். அவ்வளவுதான் அந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்றா, முடியவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னும் போது நீ பிரெக்னென்ட் ஆயிட்ட, அந்த டாக்குமெண்ட் எப்படிங்க வந்துச்சு, அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும்போது இந்த ஆளே என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டு அந்த கர்ப்பத்தெல்லாம் கலைச்சி கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறமா இந்த மெடிக்கல் டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சு மறுபடியும் என்ன வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்தான், பயங்கரமா டார்ச்சர் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதனால நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் கொலை பண்ண போறேன், நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது இவர் போயிட்டு தேடி பாக்குறாரு, சுத்தி முத்தி
சுத்தி தேடி பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு விஷ பாட்டில் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க மேகசினை காணும் பாத்தீங்களா, அந்த புல்லட்லாம் லோட் பண்ணுவாங்கல்ல, அதான் மேகசின் போல, அது இந்த பொண்ணுடைய ரூம்ல கிடைக்குது. இது எப்படி இங்க வந்துச்சு, புல்லட்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது, அது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னே தெரியாது அப்படின்னு போது, பொய் சொல்லாத, நீ வசமா மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு, புல்லட் எல்லாமே எங்க அம்மா கிட்ட இருக்கு அப்படின்னு போது, அடங்கொய்யால என்னமா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, அங்க இருந்து அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு வெளியே போயிட்டு பார்த்தா அங்க ஏதோ பேப்பர்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வேலைக்காரனை கூப்பிட்டு அணைக்க சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் அணைச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் மாதிரி தெரியுது. இதை யாரு கொளுத்தி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பையனை ஆளக்கானும். இவனை வெயிட் பண்ண சொன்னா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனை காணும், இங்க இருந்து சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டான், ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான், எப்படியாச்சும் கூட்டிட்டு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த பையன் எந்த பக்கம் போவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரோட்லயே நிக்கிறாரு. அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட கொடுக்கும் போது அவரு கடுப்பாயிட்டாரு. போட்டு போலன்னு பொழக்கிறாரு. நான் தான் சொன்னல போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா போனன்னு கேட்கும் போது அவன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். சரிப்பா சாரி, என்ன மன்னிச்சுக்கோ, நான் ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், எதையோ எரிச்சிட்டு போனியே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எல்லாமே ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட், என்னுடைய சொத்து என் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்றான். புரியலடா அப்படின்னும் போது இப்ப அப்படியே இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த பையன் வந்துட்டு அந்த அம்மாக்கும் அந்த ஸ்ரீகாந்துக்கும் பிறந்த பையன் கிடையாது, ஸ்ரீகாந்தோடைய முதல் மனைவியோடைய பையன் மக்களே, அதாவது ஸ்ரீகாந்தோடைய டைரக்ட் வாரிசு. இவன் கம்பெனில இருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து நாங்க வேலையை விட்டு போறோம் அப்படின்றாங்க. யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சம்பளமே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, அப்ப எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே சம்பளம்லாம் ஒழுங்கா தான் போகுதுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ ஹெச்ஆர்கே கால் பண்ணி கேட்டா கம்பெனியே திவாலாக போது, சம்பளம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கா ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சும்மா இருக்காம எல்லா பணத்தையும் பிராஸ்டியூட்டுக்கு வந்துட்டு கொட்டி வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கான். டெய்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான், இது கம்பெனில இருக்கவங்களுக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம ஒரு பிராஸ்டியூட்டை கம்பெனிக்கே கூட்டிட்டு வரும்போது, யானைனா இந்த மாதிரி பண்ற, ஏற்கனவே கம்பெனி நாசமா போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல நீ பிராஸ்டியூட்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு காசை வாரி இறைச்ச அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம கம்பெனியவே மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னும் போது இவன் கடுப்பாயிட்டு காது மேலேயே ஓங்கி ஒரு போடு, இதுவும் கம்பெனி கிடையாது, என்னுடைய கம்பெனி, நான் என்ன வேணா பண்ணுவேன், நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. கம்பெனில அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு என்ன பயங்கரமா அவமானப்படுத்திட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் எல்லாமே அந்த ஆளு பிராஸ்டியூட் பேர்ல வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதி வைப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி எழுதி வைக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே எனக்கு சேர வேண்டிய சொத்து, அதை எப்படி பிராஸ்டியூட்டுக்கு போக விடுவேன், அதான் எரிச்சிட்டேன் அப்படின்னா இந்த டாக்குமெண்டே இல்லாம அவங்களால எப்படி இதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா நீ தான் உங்க அப்பாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கொலை பண்ணல, ஆக்சுவலா அப்பா வந்துட்டு ஒரு கன் யூஸ் பண்றாரு, அந்த கன்னை யூஸ் பண்ணி அந்த ஆளை எப்பயோ நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னால கொலை பண்ண முடியல, ஆக்சுவலா எனக்கு எல்லாமே தெரியும், அம்மா வந்தால் போட்டு டார்ச்சர் பண்றான், அக்காவை வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிட்டான், இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல, நான் ஒரு கட்டத்துல பிளான் பண்ணேன், இந்த மாதிரி கோர்ட்டு கிளம்பி போகும்போது மட்டும்தான் அப்பா கன்னோட போக மாட்டாரு, அந்த டைம்ல அவரு கன்னை யூஸ் பண்ணி அவரையே ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ணேன், ஆனா அந்த குறி தப்பிருச்சு அப்படின்னு சொல்றான். இல்ல பொய் சொல்லாத, நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, இங்க இருக்கிற 3 பேர்ல யாரோ தான் கொலகாரன் அப்படின்னும் போது எல்லாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை கட் பண்ணிட்டு, உங்க அப்பாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்துகிட்டு இருக்கு, முதல்ல அந்த ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இப்போ ஒரு வழியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாங்க. அதே டைம்ல டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது கமிஷனர் தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க 3 பேரும் அப்பாவிங்க, குற்றவாளிகள் கிடையாது, அவங்க 3 பேருமே ஸ்ரீகாந்தால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதை தாண்டி ஸ்ரீகாந்த் ஒரு மோசமான கிரிமினல், சோ இந்த கேஸை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு இந்த பொண்ணு புள்ள அம்மாலாம் கேட்கும் போது இப்ப இவரு வேற ஒரு விஷயத்த போட்டு காமிக்கிறாரு. இங்க வந்து விசாரிச்சது இவர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைவா வந்துட்டு ஜட்ஜுக்கே போட்டு காமிச்சிருக்காரு. ஜட்ஜி, கோர்ட்டு, போலீஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நீங்க 3 பேரும் குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அனுபவிச்ச அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு நீங்க குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த விஷயத்தை தான் நீங்க லைவா பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்துட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு இவங்க 3 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல காமிக்கிறாங்க. இந்த பையன் ஷூட் பண்ணிருக்கான், குறி தவறிட்டு இருக்கு, இது மட்டும் இல்லாம அம்மாவும் ஷூட் பண்ணிருக்காங்க, அவங்களாலையும் ஒழுங்கா ஷூட் பண்ண முடியல. இந்த பொண்ணு போகும்போது அப்பாக்கு பாசமா பாயாசம் கொடுத்தா பாத்தீங்களா, அந்த பாயாசத்துல லைட்டா பாய்சன் போட்டு கொடுத்திருக்கா, அதனாலயும் அந்த மனுஷன் இறந்து போலையாம். சோ அவர் இறந்து போனதுக்கான காரணம் வந்துட்டு புல்லட் ஊண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டாரு. இப்போ பொண்ணு பின்னாடியே போறா. அங்கிள் அப்படின்னா எங்க அப்பாவை யார் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
அதான் சொன்ன இல்லையா, உங்க அப்பா இறந்து போனதுக்கான காரணம் அந்த துப்பாக்கி சூடு தான், பாய்சன் கிடையாது. யாரு கொலை பண்ணாங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது, எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் முக்கியம். இதுக்கப்புறமாச்சு உன்னுடைய அம்மாவும் தம்பியும் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா குறிப்பாத்து ஷூட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 2003ல ஒரு தாத்தாவை போயிட்டு அந்த லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் மிரட்டினா பாத்தீங்களா, அந்த தாத்தாவும் இந்த பையனும் ஒரு குட்டி பையன் இல்லையா, தாத்தாவும் பேரனும் விளையாடிட்டு வரும்போது அந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தவொடனே இந்த பையன் ஓடி போறான். ஓடி போகும்போது காசை கீழே போட்டு போயிட்டான். அந்த காசை தாத்தா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பக்கமா வந்த ஸ்ரீகாந்த் காரை வச்சு அடிச்சு தூக்கி ஸ்பாட் அவுட், தாத்தா இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பேரனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க அந்த பையன் சாப்பிட்டுருப்பான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இந்த டிடெக்டிவ் தான். இவரு தான் ஸ்ரீகாந்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.